உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 வீடியோ உங்களுக்கு போட்டு காட்டலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பேச ஆரம்பிக்கலாம். நாட்டை கொடுத்துட்டு எங்களை நடு ரோட்டில் போட்டு நிறுத்திக்கடா வைத்தியக்காரன். நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே திரள் நிதி திருடர்கள் இருக்கணும். ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆனா இதை பத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன நிர்மல்குமார், மிஸ்டர் நிர்மல்குமார், நீ வாயில விரல வச்சுக்கிட்டு ஜட்டி இல்லாம உசலம்பட்டியில சுத்திக்கிட்டுங்கிற காலகட்டத்திலே தமிழ்நாட்டுக்கு காவிரி ட்ரிபியூனல் என்னன்னு கொண்டாந்து காட்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர். யாருகிட்ட வந்து நீ பேசுற? நாகரிகம் இருக்க வேண்டும். வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. கலைஞரை பற்றி விமர்சிப்பதற்கு நிர்மல்குமாருக்கோ இந்த கட்சியில் இருக்கிற தாவேக்கால இருக்கிற எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. ஸோ 3 வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த 3 வீடியோவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் தாவேக்கா ஆட்சியை எதிர்த்து எல்லாரும் ஒன்று கூடி அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஒரு காலத்தில் சொன்னார். அவர் பிரச்சார நேரத்திலே சொன்னார், நீங்கள் வேணால் பாருங்கள், எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனை எதிர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தங்களாக பார்க்கலாம். அதில் ஏற்றுக்கொள்ளவே கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னது பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சு. இன்றைக்கி ஆகஸ்ட் 3ஆம் தேதி இன்றைக்கி தஞ்சாவூரில் டெல்டா மாவட்டத்தில் தாவேக்கா அரசுக்கு எதிராகவும் இந்த மேகதாது விவகாரத்தில் தாவேக்கா அரசு எந்த நிலைப்பாட்டில் இருக்குது, ஏன் மௌனமாக இருக்கீங்க அப்படின்றத கேட்குறதுக்காக திமுக தலைமையில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் தலைமை தாங்குறாரு. அதில் அவர் பேசும்போது இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் சோம்பேறித்தனமாக இருக்கார், ஒரு மோசமான ஆட்சி நடக்குது, இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாமே ஜோக்கர்களாக இருக்காங்க, ரீல்ஸ் போடுறதே வேலையாக இருக்குது, கக்கூஸ் போனவங்க ரீல்ஸ் போடுவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து விமர்சனத்தை அடுக்கி வச்சுக்கிட்டே வர்றாரு. குறிப்பாக விவசாயிகளை பற்றி சுத்தமாக மறந்துட்டார். இப்போ கூட பிரச்சாரத்தில் பேசும்போது சிஎம் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார், நான் அடுத்த ஜென்மத்தில் விவசாயியாக பறக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன் இந்த ஜென்மத்திலே நீங்கள் விவசாயியாக மாறலாமே, எதுக்கு அடுத்த ஜென்மம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கலாச்சிட்டு இருந்தார். சரி, ஓகே, ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்படிலாம் பேச தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அவங்க பண்ண விஷயத்தெல்லாம் விட்டுட்டு இப்போ இருக்கக்கூடிய தாவேக்கா ஆட்சி காலத்தில் இவங்களை என்னெல்லாம் பண்ணுறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் தப்பாக இருக்குங்கிறத கேட்குறாங்க. ஓகே, இதுக்கு இடையில அவர் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டுக்கு வரல. இதை பற்றிலாம் முதலமைச்சருக்கு கவலை கிடையாது. அவர் கவலையெல்லாம் எங்கே இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. கீழே இருந்து ஒரு நடிகையோட பெயரை எல்லாம் சத்தமாக உச்சரிக்கிறாங்க, பயங்கரமாக கத்துறாங்க. ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கார். அவரும் தமிழ்நாட்டு அரசு தமிழக மக்களால் வாக்களித்து அவரும் ஒரு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஒருத்தர். அவங்கெல்லாம் கத்துறாங்க, எல்லாம் இது பண்ணுறாங்க, ஷவுட் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக? ஒரு விவசாய போராட்டத்துக்காக பண்ணுறாங்க. ஒரு காவிரியில் தண்ணி வரல, அந்த பிரச்சனையை பேசுறதுக்காக பண்ணுறாங்க. தாவேக்கா அரசை எதிர்த்து ஒரு அறவழி போராட்டம்ன்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை டக்குன்னு அவருக்கு ஆமாம் அதை பற்றி தான் கவலை, அங்கே தண்ணி வராமன்னு சொல்லிட்டு ஒரு கொச்சையான வார்த்தை, அது புரிஞ்சவங்களுக்கு புரியும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அங்கே எல்லோரும் பயங்கரமாக உற்சாகமாகறாங்க. உங்கள் தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுல இங்கே பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் ஒரு முதலமைச்சரை அப்படி ஒரு பொசிஷனில் இருக்கிறவரை இவ்வளவு தரம் தாழ்ந்து பேசணும் அப்படின்னா, இப்போ தான் ரீசெண்டாக அவங்களை சின்ன கருணாநிதி, சின்ன கலைஞர் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன இங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்படி பேசுவார், எவ்வளவு இரட்டை அர்த்தங்களோட பேசுவாரோ கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ சரியான தலைப்பு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு யோசிக்க வைக்கிது. இப்போ முக ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேடையில் பேசும்போது மாம்பழம் மாம்பழம் அப்படின்வார், மாங்காய் மாங்கான்னுவார். நான் மாங்காவை தான் சொன்னேன், வேறு எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லுவார். இப்போ அதே பாணியில் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் காவிரி தண்ணி வந்துட்டுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்கவே கூச்சப்படுற அளவுக்கு ஒரு விஷயத்தை அப்படியே ரொம்ப அழகாக கமெண்டை பாஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போது இப்போ தான் புரியுது,
திமுக இத்தனை நாள் பண்ணதெல்லாம் எதிர்க்கட்சி அரசியலே கிடையாது, இனிமே பண்ண போகிறது தான் பயங்கரமான எதிர்க்கட்சி அரசியல் அப்படின்ற மாதிரி வந்து இன்னைக்கு திமுகவில் அந்த வீடியோவுக்கு ஃபயர் விட்டுட்ருக்காங்க பயங்கரமாக. அச்சா எப்படி பேசியிருக்காரு பாரு, நம்ம சின்னையா தான் சூப்பராக பேசியிருக்காரு பாருன்னு சொல்லி ஃபயர் விட்டுட்ருக்காங்க. ஆனால் தாவேக்காவில் சிஎம் விஜய் அவர்கள் மேடையில் பேசும்போது என்னை பார்த்தா சிலுக்கு மாதிரி தெரியுதா, கவர்ச்சியா அப்படின்ற மாதிரிலாம் பேசினதாக இருக்கட்டும், வாயில் தான் வந்துட போகுது அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இதை கம்பேர் பண்ணி பார்த்தா கூட அவர் சொன்னதுக்கும் இவர் சொன்னதுக்கும் எவ்வளவு தூரம் வந்து வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா திமுக இப்போ எதிர்க்கட்சியாக அவங்க செய்யக்கூடிய வேலை என்னவா இருக்குது? ஏன்னா இவ்வளவு 5 ஆண்டு காலமாக விவசாயிகள் திமுகவுக்கு எதிர்த்தும் போராட்டம் நடத்தியிருக்காங்க. டெல்டா விவசாயிகள் அம்மனமாக டெல்லியில் கூட போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போது இந்த டைமில் நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம், சரி ஓகே எதிர்க்கட்சியாக வந்து உட்காந்துட்டோம், சரி இப்போ அவங்களுக்காக குரல் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை கூட்டி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, இது எல்லாமே அரசியலுக்காக பண்ணுறீங்கன்னு ரொம்ப தெளிவாக மக்களுக்கு தெரியுது. ஆனால் அங்கே போயும் தனி மனித தாக்குதல். இப்போ இந்த அரசை பற்றி விமர்சிக்கிறீங்களா, ஜோக்கர்களாக இருக்காங்க அமைச்சர்கள், எல்லாம் ரீல்ஸ் போட்டுட்ருக்காங்க, தனித்து விடப்பட்டுட்டாரு, மேகதாது அணைக்கு வந்து நான் போய் டைரெக்டாக கர்நாடகாவுக்கு போகிறேன்னு சொன்னார், வெளிப்படைத்தன்மையோடு இல்லை, ஏன் போகிறேன்னு சொல்லுங்கள், இல்லை போகலன்னு சொல்லுங்கள், ஏன் வந்து சும்மா பாவுலா காட்டுறீங்க, இது வரைக்கும் ஓகே. ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு எதிர்க்கட்சியாக வைக்கக்கூடிய விமர்சனங்கள் தான். ஆனால் இது என்ன மாதிரியான விமர்சனம், இது எப்படி வந்து உங்கள் கட்சி தொண்டர்கள் ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. நம்ம முன்னாடியே ஒரு தடவை பதிவு பண்ணியிருக்கோம், அறிஞர் அண்ணா வழி வந்தவர்கள், பெரியார் வழி வந்தவர்கள், நாங்கள்லாம் வந்து கொள்கை கோட்பாடுகள் ரொம்ப வந்து தீர்க்கமாக இருப்போம் அப்படிலாம் பேசுகிறாங்க. ஏன் இது என்ன சொல்கிறது, இப்போ நிறைய இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்டலெக்சுவல்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க புதுசாக. அவங்க எல்லாரும் பேசும்போது சொல்லுவாங்க, இப்போ இது கூட என்ன சொல்லுவாங்க அப்படி தெரியுமா, அவங்க எல்லாரும் ஒரு நடிகை பேரை வந்து சொன்னாங்க, அவங்க வீட்டில் தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு தான் அவர் ரொம்ப வந்து யோசிச்சுட்டு இருப்பார் சிஎம் விஜய் அவர்கள், மற்றபடி நான் தப்பாக எதுவும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்துக்கு முட்டு கொடுக்கவும் வருவாங்க. பட் இருந்தாலும் இது என்ன மாதிரி போய் மக்கள்கிட்ட சேருங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா மக்கள் தொடர்ந்து எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னைக்கு கூட வந்து காஞ்சிபுரத்துக்கு சிப்காட்டுக்கு போகிறாரு சிஎம் விஜய் அவர்கள், அங்கே போய் வந்து ஆய்வு மேற்கொள்ள போகிறாரு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அதையும் மென்ஷன் பண்ணுறாரு. இப்போது வந்து மெட்ரோ ரயில் எங்கள் அப்பா, அதாவது எங்கள் தலைவர் காலத்தில் திட்டமிடப்பட்டது, அதே மாதிரி இப்போ போகிற காஞ்சிபுரம் சிப்காட் வந்து எங்கள் தலைவர் காலத்தில் நாங்கள் கொண்டு வந்த திட்டம் அப்படின்னு. அதாவது திமுக மட்டும்தான் இந்த 50 ஆண்டு காலமாக வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றி தமிழ்நாட்டை வந்து இந்தளவுக்கு வளர்த்து எடுத்திருக்கு. எப்படின்னா திமுகன்ற கட்சி, அதாவது முக ஸ்டாலின் அவர்கள் செக்கிழுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தண்ணி ஊற்றி இந்த தமிழ்நாட்டுக்காக கஷ்டப்பட்டு சம்பாரித்து அதுக்காக மக்களுக்கு கொடுத்து ஒரு பெரிய ஒரு வள்ளல்களாக வாழ்ந்திருக்காங்கன்ற மாதிரி அவர் பேசுகிறார். ஆக்சுவலி மக்கள் பணத்தை உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுருக்கீங்க, இதில் மாறுதட்டி கொள்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதில் இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா, மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வந்தது, இங்கே கொண்டு வந்தது இம்ப்ளிமெண்ட் பண்ணி செஞ்சது வந்து இவங்க தான் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட திட்டம் அது இங்கே வரணுங்கிறது வந்துட்டு எல்லா ஆட்சி காலத்துலையும் மாறி மாறி வந்து அது யார் திறந்து வச்சாங்க, அடிக்கல் நாட்டினது யார், எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். நம்ம வேலை என்னென்னா அதை கொண்டு வரதுக்கான வேலையும் இங்கே அதுக்கான அப்ரூவல் கொடுக்குற மாதிரி தான் நம்ம வேலை. அதை தாண்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அந்த விஷயத்தை கொண்டு வருது இந்தியா ஃபுல்லாக. ஸோ இந்த விஷயத்தையும் கொண்டு வந்து அவங்க லேபிள் ஒட்டிக்கிட்டு பேசினதாக இருக்கட்டும், இதை தாண்டி இந்த இடத்துக்குலாம் போயிட்டு எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த கிண்டி அந்த இதில் நின்னார் தெரியுமா, அவ்வளோ ஹைட்டில் நின்றுட்டு ஒரு பயங்கரமாக ஒரு சினிமாட்டிக்காக ஒரு விஷயம் பண்ணார்ல விஜய் அவர்கள். இவரும் சும்மா இருக்க மாட்டாருங்க, கூலிங் கிளாஸை போட்டுட்டு பயங்கர கலக்கலாக போயிடுறாப்புல, எரியுது. சும்மாவே நம்ம வந்து விஜய் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி நடித்த ஒரு நடிகர், இன்னைக்கு அவர் வந்து இன்னைக்கு பயங்கரமாக ஹீரோ மாதிரி ஆகிட்டு பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காரு, சிஎம் ஆகிட்டாருங்கிற அந்த வெறியில் இந்த மனுஷன் வந்து கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஜாலியாக வந்து வெளியே போயிடுறாப்புல, வெளியே போய் ஆய்வு மேற்கொள்றாப்புலன்னு. ஒரு சிஎம் என்ன தான் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஸோ சிஎம் ஆய்வுக்கு போனாலும் அதையும் தெளிவாக சொல்கிறார். இப்போ நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தை கூட வந்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு சிஎம் போயிட்டான்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கே போயிடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு அவர் மேலே மக்கள் அன்பு வச்சுருக்காங்கிறது தெரியுது. சரி, தெரிஞ்சும் வந்து இதை பண்ணுறதை வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஸோ உதயநிதி அவர்கள் வச்ச குற்றச்சாட்டுகளில் எல்லா குற்றச்சாட்டுகளுக்குமே வந்து தாவேக்கா பதிலடி கொடுக்க தான் போகுது. ஏன்னா எல்லா குற்றச்சாட்டுகளும் அவர் சொன்னதில் பாதி விஷயங்கள் எதிர்க்கட்சிகள் கேட்க வேண்டிய கேள்வி, ஓகே அவங்க கேட்குறாங்க, இது கேட்காம கூட இருந்தால் எதிர்க்கட்சியே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் தனி மனித தாக்குதல்னு போகும்போது இது என்னவா மாறப்போகுது, என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது தெரில. இன்னொருத்தர் வீட்டில் உட்காந்துட்டு முக ஸ்டாலின் அவர்கள், அவர் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மோசமான ஆட்சி, விஜயோடைய என்ன சொல்கிறது சோம்பேறித்தனத்தினால அப்படி ஆகிப்போச்சு, ஏன்னா எத்தனை ஆண்டுகளாக சரியாக வந்துச்சு, ஜூன் 12ஆம் தேதி தண்ணி வந்துருச்சு, இப்போ ஏன் வரல, இப்போ ஏன் என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படி சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ என்னென்னா கடந்த 5 ஆண்டுகளாக தண்ணி கரெக்டாக வந்துருச்சு, இப்போ ஏன் வரல, இப்போ என்ன பிரச்சனை அப்படி. சரி வந்துச்சு ஓகேங்க, இந்த பிரச்சனை ரொம்ப காலமாக இருந்துட்டு தானே இருக்குது, இதுக்காக கடந்த 5 ஆண்டுகளாக நீங்கள் என்ன பண்ணீங்க,
இப்போ ஒன்றும் இல்லை, இந்த மேடையில் கூட நீங்கள் என்ன பேசியிருக்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி மேகதாது அணைக்கான பிரச்சனையை வச்சு நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லைங்க. 5 ஆண்டுகளில் நமக்கு பேஞ்ச மழையெல்லாம் நாங்கள் வந்து இத்தனை அணைகள் கட்டியிருக்கோம், இத்தனை விஷயங்கள் பண்ணி சேமித்து வச்சுருக்கோம். நீங்கள் ஏன்னா பாருங்கள், திமுக அரசு போய் பாருங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கோம் பாருங்கள், நீங்கள் தான் மறந்து போய் ஓட்டு போடுங்க, அப்படி பேசலாம். அதை விட்டுட்டு இத்தனை ஆண்டு கால பிரச்சனையை வச்சுக்கிட்டு இந்த 2 மாதத்துக்குள்ளே அவங்க ஒரு கோஷம் போட்டாங்க பாருங்கள். என்னாச்சு என்னாச்சு சொல்லுங்கள், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன திட்டங்கள்லாம், பயிர்க்கடன் தள்ளுபடி நீங்கள் என்னாச்சு, நகைக்கடன் தள்ளுபடிங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கேட்குறாங்க. மனசாட்சியே இல்லாமல் போனாடி மகளிர் உரிமை தொகைன்னு ஒன்று கொடுத்தீங்க. எப்போ கொடுத்தீங்க? 1.5 வருஷத்துக்கு அப்புறமா வந்து மகளிர் உரிமை திட்டம் வந்து இதாகிடுச்சு. அப்புறமா வந்து என்ன சொல்லுவாங்க, தகுதி வாய்ந்த மகளிருக்கு மகளிர் உதவித்தொகைன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளவு காலம் தள்ளி ஒரு திட்டத்தை செயல்படுத்த தான் முடியுன்றது தெளிவாக திமுகவுக்கு தெரிஞ்சும் இந்த விஷயத்தில் இவ்வளவு அரசியல் தேவையா அப்படிங்கிறத நம்ம கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. ஒரு போராட்டமாக ஆர்ப்பாட்டமாக போயிருந்தால் கூட இது இந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்க மாட்டாங்க. பட் இதில் இவ்வளோ கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தினது கண்டிப்பாக இது தாவேக்காதலையும் சரி பொதுமக்கள் மத்தியிலும் சரி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பரந்தாமன் அவர்கள் அவரை வந்து எப்படின்னா இறக்கி விட்டாங்க, போ அடி விளையாடு ஜாலியாக இருப்போ, என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டாங்க போல். கருணாநிதி அவர்கள் வந்துட்டு காவிரிக்கு எதிராக வந்து தீர்மானங்கள் நிறைவேற்ற டைமில் இந்த அமைச்சர் நிர்மல்குமார் இருக்கார் பாரு, அவர் வந்து ஜெட்டி போட்டு சுற்றிட்டு இருந்தாராம். அவர் வந்து என்ன ஜெட்டி போட்டார், என்ன கலரில் போட்டிருந்தார் கூட இவர் தெரியுமா? அப்படிலாம் விரல் சூப்பிக்கிட்டு இருந்தீங்க நீங்களாம் பேசலாமா? கருணாநிதி அவர்களை விமர்சனம் பண்ணுறதுக்கு தாவேக்கால யாருக்காவது தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யாரும் விமர்சனம் பண்ணலைங்க. சரி ஓகேங்க, நல்லவர் வல்லவர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காரங்களை விடுங்க. பத்திரிகைக்காரங்களை நம்ம கேட்குறோம் என்னென்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 10-15 வருஷத்துக்கு கூட வச்சுக்கலாம், 15 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இருந்து தெரிஞ்சு நிர்மல்குமார் வந்து ஜெட்டி போட்ட காலமே வச்சுக்கோமே, அவர் அந்த காலம் தொட்டு இப்போ வரைக்கும் ஏன் இந்த மேகதாது விவகாரம் இன்னும் போயிட்டே இருக்குது? ஏன் இந்த பிரச்சனை முடியவே மாட்டேங்குது? இதுக்கு ஏன் வந்து திமுக வந்து எதுவுமே பதில் சொல்ல மாட்டீங்க? நீங்கள் தான் வந்து நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் போராடுவோம், எல்லாம் பண்ணுவோம், எல்லாம் இதுன்னு சொல்கிறீங்கல்ல, இதற்கான ஃபார்முலாவை சொல்லிக் கொடுங்க. சரிங்க, தாவேக்காவுக்கு ஒன்றுமே தெரிலங்க, என்ன பண்ணணும்னா சொல்லிக் கொடுங்க. அட்லீஸ்ட் எதிர்கட்சி அதையாக சொல்லுங்கள். கேட்டால் வந்து அனைத்து கட்சி கூட்டம் வந்து கூட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ சிவகுமார் அவர்கள் கர்நாடக முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டும் போது அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம நலனும் முக்கியம், பக்கத்து மாநில நலனும் முக்கியம்னு சொல்கிறாங்க. ஒரு சில கன்னட அமைப்புகள் தான் வந்து தமிழ்நாடு தண்ணி கொடுக்கூடாதுன்னு சொல்லுது. மற்றபடி எல்லாரோட மனநிலை என்னவா இருக்குது? ஏன் டிகே சிவகுமார் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம விவசாயிகளும் ஒன்று தான், அவங்க விவசாயிகளும் ஒன்று தான். அப்போ அவங்க வந்து ஒரு காம்ப்ரமைஸ் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இவ்வளவு காலம் வந்து வச்சு பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இப்போ விஜய்னு ஒருத்தர் வந்திருக்காரு, இப்போ கூட உதயநிதி சொல்கிறாரு இல்லையா, ஒரு வலிமையற்ற அரசு வந்திருக்கு, இதை வச்சு எப்படியாவது நம்ம வந்து மேகதாதனை கட்டிடலான்ற முடிவோடு கர்நாடகா இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வந்து இவர் கர்நாடகாவுக்கு போகிறார், போய் அங்கே பேசுகிறார், ஒரு பேச்சுவார்த்தை, அவர் ஹெலிகாப்டரில் கொண்டு போய் நான் சுற்றி காட்டுறார், பார்த்துட்டு மேகதாது அணை விவகாரம் வேணுமா வேண்டாமா, அந்த பிரச்சனை அங்கே தீர்க்குறாங்க, பேசுகிறாங்க. 2 மாநிலத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பேசி முடிச்சுட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டு மொத்தமாக திமுக அதிமுக விவகாரம் பண்ண அரசியலுக்கு ஒன்றுமே அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஏன்னா அது பேச்சுவார்த்தைக்கு ரெடியாக இருக்காங்க, போகிறாங்க, பேசுகிறாங்க, முடிஞ்சு போச்சுன்னு எல்லாம் சரி ஆகிடும் அப்படின்ற இடத்துக்கு போயிடுவாங்க. யாரும் வந்து இப்போ அவங்க சொல்லக்கூடியது, நீங்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் தண்ணியே தரமாட்டோம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, அவங்க தண்ணி தர ரெடியாக தான் இருக்காங்க. என்ன சில கன்னட அமைப்புகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது, அவருக்கும் அங்கே ப்ரெஷர் அதிகமாகுது. பிகாஸ் அங்கே காங்கிரஸ் ஆட்சி இருக்குது, இங்கே தாவேக்காவில் விஜய் அவர்களுடைய சப்போர்ட் வந்து காங்கிரஸுக்கு தேவைப்படுது. அப்போ மத்தியிலிருந்து ஒரு அழுத்தம் வந்து, அதாவது தலைமை காங்கிரஸுக்கு ஒரு அழுத்தம் வருது, இதையெல்லாம் சேருது. ஆனால் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பாஜக முயலுது. இப்போ பாஜக பின்னாடி இருந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணிடக்கூடாது, பண்ணிட்டா மொத்த அரசியலும் காலி ஆகிடும், நமக்கு அரசியலே இதான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கேம் ஆடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் சமாளித்து இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் திமுகவும் இது தெளிவாக தெரியும். ஆனால் அங்கே அனைத்து கட்சி உடனே தான் என்ன சொல்கிறாங்க, எல்லா நாளும் முக்கியம், நம்ம விவசாயிகளும் பாதிப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல. இங்கே எப்படின்னா, விஜய் எப்படிங்க ஆட்சி அமைக்க முடியும்? விஜய் எதுக்குங்க ஆட்சிக்கு வந்தார்? அவர் எதுக்குங்க வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க? அப்படி இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு சூரியன் தொலைக்காட்சியில் ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவருக்கு வந்து பேசிகிட்டு இருக்காரு. என்னென்னா, அங்கே அனைத்து கட்சி கூட்டம் நடந்துச்சுன்னா எல்லாரும் வந்து இன்டெலிஜென்ஸ் பீப்புள், அவங்க வந்து சூப்பராக பேசிடுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக ஒரு பக்கம் வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து வைப்பாங்க, அதிமுக எடுத்து வைப்பாங்க, நாம் தமிழர் கட்சி எடுத்து வைப்பாங்க. ஆனால் வந்து பெபேன்னு முடிச்சுட்டு இருப்பாங்க தாவேக்கா. நம்ம எல்லாம் வந்து படிக்காத பையனை கூட்டு போய் சூப்பராக படிக்கிற பசங்க கூட உட்காந்து வச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. ஸோ அதனால வந்து அவங்க வந்து அனைத்து கட்சி கூட்டத்துக்கு பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். உண்மையாக சொல்லப்போனால் மேகதாது விவகாரத்தை பொறுத்த வரைக்கும்
எங்கேயோ நடந்து ஏதோ நடந்த பிரச்சனை, அதுக்கப்புறம் அது எங்கெங்கேயோ வந்து இவ்வளவு காலம் வந்து அந்த பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் 2 மாதமே ஆன அந்த கட்சி மேலே இவ்வளோ கேள்வி கேட்குறவங்க, ஏன் இவ்வளோ ஆண்டுகள் ஆண்டிங்களே, ஏமா அந்த எப்போ தான் காவிரியே பற்றி எதிர்பார்த்துட்டு இருக்கணும்? ஏன் நம்ம ஊர்களில் நம்ம அணைகள் கட்டலாமே, நம்ம இது பண்ணலாமே, காமராஜர்கள் பண்ணாரே, அதெல்லாம் பண்ணி தானே இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் நீர்வளத்தை பெருக்கணும். ஏன் அதெல்லாம் நம்ம பண்ணலை? மழைநீர் சேகரிப்புன்னு ஒரு திட்டம் இருந்துச்சு, அந்த திட்டம் எங்கே போச்சு? ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தானே. நிலத்தடி நீர்மட்டம் அதிகரிச்சதில்லை, நிறைய இடங்கள் அது வந்து ரொம்ப பயனுள்ள திட்டமாக இருந்துச்சு, அது எங்கே போச்சு? ஏன் இந்த கேள்வியெல்லாம் கேட்க மாட்டோம் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ அந்த இடத்துல தான் வந்து நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் சீமான் அண்ணன், மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இத்தனை தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கும்போது பெரம்பூர்ல ஏன் நின்ற? பெரம்பூரில் மதம், திருச்சி கிழக்குல சாதியும் மதம். நீங்க என்ன பேசுறீங்க? சாதியை ஒழிக்க, உங்களை ஒழிக்காம எப்படி சாதி மதத்தை ஒழிக்க? நடிக்கும் போது வராத ஜோசப், அரசியல் வரும்போது ஜோசப். அந்த படங்களை திருப்பி ஜோசப் விஜய், ஏன் அந்த முதல் படத்தில் அறிமுகம் முகமது ஜோசப் விஜய் போடல? அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பேசின மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காலம் முன்னாடி பேசினார். ஒரு வாட்டி நான் ஃபயர்லாம் விட்டேன். ஃபயர் விட்டேன்ற சென்ஸ் என்னென்னா, ஒரு நல்ல ஓகேப்பா, அவர் என்ன தான் கருத்து கொள்கை கோட்பாடெலாம் இருந்தாலும் நம்ம செம்மையாக பேசுகிறாப்புல அப்படி சொல்லிட்டு, எப்போனா இந்த பேனா சிலை வைக்கிறதுக்காக ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடந்துச்சு, கலைஞர்களுடைய பேனா சிலை. அதுக்கு வந்து அந்த கருத்து கேட்பு கூட்டத்துக்கு போகிறாரு. போகும்போது ஒரு அனைத்து கட்சிகளும் வந்திருக்காங்க. அன்னைக்கு போய் பேசும்போது பேசின சீமானவர்களுடைய அந்த ஒரு பவர்ஃபுல் ஸ்பீச்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா அரண்டு போயிருங்க. திமுகவை டைரெக்டாக எதிர்ப்பார். என்ன அப்படின்னு நமக்கு என்னென்னா, ஓகேப்பா பரவாயில்ல, திராவிடத்தை எதிர்க்கிறதுக்கு சீமான் அவர்கள் மாதிரி ஒரு ஆள் இருக்கணும் கண்டிப்பாக, அப்போ தான் வந்து சரியாக இருக்குன்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் சமீபத்தில் அவர் பேசக்கூடிய பேச்சுகள், அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவருடைய டார்கெட் டிஎம்கேவா, ஏடிஎம்கேவா, திராவிட கட்சிகளா, இல்லை விஜய் அவர்களுடைய தாவேக்காவா அப்படிங்கிறது தெரியல. இப்போ ஆளும் கட்சியை எதிர்க்கணும், அது ஓகே. ஆனால் ஆளுங்கட்சியோட செயல்பாடுகள் எதிர்க்கிறத தாண்டி இந்த கட்சி எப்படி ஆளுங்கட்சியாக மாறுறதுக்கு யார் காரணமானது அப்படின்னு சொல்லிட்டு தருதலை பய மக்கள்னு சொல்லிட்டு சொல்கிறதா இருக்கட்டும், தன் மேலே வரக்கூடிய விமர்சனங்களை அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக முன்னாடி பேசிய சீமான் அவர்கள் என்ன சொல்லுவார்னா, ரொம்ப தன்மையாகவும் சில இடங்களில் பேசுவார். சொல்லிட்டு போகிறான் விட்றா, இன்னும் பண்ணிட்டு போகிறான் விட்றா, அப்படிலாம் கூட மேலே பேசியிருப்பார். ஆனால் இந்த வாட்டி எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, திரள் நிதி அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப காலமாக அவர் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளாக இருக்குது. திரள் நிதியை வாங்கி ஒரு கார் வாங்கிட்டாரு, பைக் வாங்கிட்டாரு, இது விமானம் வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுவாங்க. நான் வந்து ஒரு பெரிய வீட்டில் இருக்கெல்லாம் சொல்லி பேசுவாங்க. ஆனால் ஒரு டீ கூட நான் குடித்தது கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறார். ஆனால் சீமானவர்கள் கட்சியிலேருந்து வெளியே வரக்கூடிய நாம் தமிழர் தம்பிகள் இதை பற்றி வந்து கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதையும் நம்ம பார்க்கணுமா இல்லையா? ஸோ அவங்க வந்து இதை பற்றிலாம் பேசும்போது, இல்லைங்க இதை பற்றிலாம் ஒரு கேள்வி கேட்டாலே கட்சியிலேருந்து நீக்கிடுவாங்க. இப்போ ரீசெண்டாக அவர் நீக்கிறாங்க பாருங்கள். அவர் வரைக்குமே என்ன சொல்கிறாங்கன்னா, சில விஷயங்கள் கட்சியில் சரியில்லை, ஒரு தனிமனித தாக்குதலில் போகுது, ஒரு வெறுப்பு அரசியல் கையில் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே கட்சியிலேருந்து அப்படியே கழட்டி விட்டுறாங்க. இப்படி இருக்கும்போது எப்படிங்க கட்சியில் ஜனநாயகத்தை பற்றி பேச முடியும், எப்படி நம்ம இதெல்லாம் பேச முடியும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. இதை தாண்டி அவர் சொன்ன வார்த்தை, எதை சொன்னால் ஆப்போசிட் டீம் வந்து டென்ஷன் ஆகிறான்னு பாரு, அதையே திரும்ப 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 சொல்லி அடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. இது இன்னமும் அதிகமாக ஒரு வெறுப்பு அரசியலை உண்டு பண்ணுமா, இல்லை நாம் தமிழர் கட்சி மேலே ஒரு ஓகே இது நல்லவங்க தான் போல, நம்ம தான் வந்து உங்களை மிஸ் பண்ணிட்டோம் போல அப்படின்ற மாதிரி தோணுமா? இது எப்படி இருக்குன்னா, நாம் தமிழர் கட்சி தன்னைத்தானே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மக்கள் மத்தியிலேருந்து கொஞ்சம் தூரமாக விலக்கி போயிட்டுருக்கோம். ஏன்னா மக்களோட மக்களாக நிற்போம், மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு கட்சி, அவங்க தான் வந்து இந்த விஷயத்தை கொண்டு வராங்க, நம்ம தான் வந்து தமிழ் தேசத்தை பேசுகிறோன்ற மாதிரி ஒரு பெருமைமிகு ஒரு கூட்டமாக இருந்த ஒரு நாம் தமிழர் கூட்டம் ஏன் இந்த அளவுக்கு இப்படி இறங்கி ஒரு கட்சியை அடித்து தான் நம்ம வளரணுமா, ஒரு கட்சி ஆளுங்கட்சி ஆயிடுச்சுன்னா அந்த ஆளுங்கட்சியை அடித்து தான் வளரணுமா அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்கிது அப்படிங்கிறதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஜோசப் விஜய் அப்படின்னு ஏன் இப்போ சொல்கிறீங்க? இதெல்லாம் கவனிச்சிங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் கரெக்டாக வந்து முந்தா நாள் சொல்லிட்டு இருந்தார். நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு போட்டு காமிச்சேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அனிதா ராதாகிருஷ்ணன், பரந்தாமன், அதுக்கப்புறம் வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின், அதுக்கு முன்னாடியே சீமான் அவர்கள். இந்த 4 ஸ்பீச்சும் டோட்டலாக அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் அவங்க பேசுகிற பேச்சுகள் எல்லாமே. எடப்பாடி பழனிசாமி கூட இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாமே அப்படியே டோட்டலாக வந்து ஆப்போசிட்டாக வந்து நிற்கிற மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் ஜோசப் விஜய்னு ஏன் வந்து படத்தில் இருக்கும்போது நீ சொல்லலை, இப்போ சொல்கிற அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாரு. ஜோசப் விஜய் அப்படிங்கிறது ஒரு முழு பெயர், அந்த பெயரை இப்போ சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடியே ஒரு கிறிஸ்டியனுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து எல்லா கோயிலுக்கும் போவாருன்னு தெரியும். அதாவது முட்டி போட்டு தேர்தலுக்கு முன்னாடி வந்து அவர் போவாராம், ஒரு சர்ச்சில் போயிட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவாராம். அவரே வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் திருச்செந்தூரில் போயிட்டு வேலை புடிச்சு நிற்பாரா அப்படின்னு சொல்லி அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுகிறார். அதே டோனை அதே சப்ஜெக்டை அப்படியே வந்துட்டு இங்கே வந்து சீமான் அவர்கள் பேசுகிறாரு.
அப்போது இது எல்லாமே ஒரே கனெக்டடாக தான் இருக்குது இவ்வளவு காலங்கள். ஏன்னா அந்த ஒரு குற்றச்சாட்டு சீமான் மேலே இருந்துச்சு. எப்படின்னா அவர் பேர் வந்து செபஸ்டியன் சீமான் சொல்லிட்டு ஒரு மொழிபெயருக்கு, ஆனால் சீமான் தான் வச்சுக்கிறாரு, செந்தமிழன் சீமான் தான் சொல்லிக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்துச்சு. அப்போ அவர் எந்த அளவுக்கு கொந்தளிச்சார் தெரியுமா? நான் எந்த மதமாக இருந்தாலும் என்னவாக இருந்தேன், நான் தமிழண்டா. எந்த இடத்துல விஜய் அவர்கள் நான் வந்து கிறிஸ்தவன்றா, நான் கிறிஸ்தவனாக தான் நான் இருப்பேன்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஹச்ராஜா அவர்கள் ஜோசப் விஜய்னு அழுத்தும் போது ஆமாடா நான் ஜோசப் விஜய் தான் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் கிறிஸ்தவன், நான் வந்து கிறிஸ்தவ இனத்தை சேர்ந்தவன் அப்படின்ற மாதிரி வெளிப்படையாக சொல்லிக்கிட்டாரா? அவர் 90 வைக்கிட்டாரா, 90 வச்சுக்கிட்டாரு. என்ன பிரச்சனை தெரியுமா? இங்கே 90 வச்சா அவன் சங்கி, அவன் வந்து இப்படி தான் இருப்பான் அப்படின்னு. ஒரு கிறிஸ்டியனாக இருக்க பையன் வந்து கோயிலுக்கு போயிட்டான் அப்படின்னா உடனே வந்து இவன் மதம் மாறுறான், ஏதோ பண்ணுறான், இது பண்ணுறான்னு. இங்கே எல்லாம் ஒன்று, எல்லாம் சமங்கிறதான் இங்கே விஷயமே. அதைத்தான் வந்து எல்லா கட்சிகளும் சொல்லுது. ஆனால் வெளிப்படையாக வந்து செய்கிறாங்களான்னு கேட்கும்போது அது தெரியல. இப்போ திருச்சி கிழக்குலேயும் சரி, பெரம்பூர்லேயும் சரி, ஏன் விஜயர்கள் அங்கே நீண்டார்? அவருடைய சமுதாய வாக்குகள் அதிகம், அவருடைய அவருடைய என்ன சொல்கிறது கிறிஸ்தவ மக்கள் அதிகன்ற மாதிரிலாம் இப்போ சொல்கிறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எப்படி இத்தனை பேர் ஜெயிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ 108 பேர் ஜெயிச்சாங்க, 108 பேருமே இதை பார்த்து தான் ஓட்டு போட்டாங்களா எல்லா இடத்துலையுமே? ஸோ நிப்பாட்டுறாங்க, வைக்கிறாங்க, ஓகே. ஒருவேளை அவருக்கு பயத்தில் கூட நின்றுக்கலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி ஓகே, ஒரு கான்செப்டில் வச்சுக்கலாம். ஆனால் ஜோசப் விஜய்ங்கிறது வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும். நம்ம நாட்டு கனிம வழக்கங்கள் எங்கேயும் போகக்கூடாது. நம்ம மாநிலத்தை ஆளக்கூடியவன் நம்மளுடைய தமிழ் பற்றோடு இருக்கணும் அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சியோட கொள்கைன்னு சொல்கிறீங்க. அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து விஜயர்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலி நீங்கள் வந்து பாராட்டணுமே. எதுக்கு இந்தளவுக்கு கொந்தளிக்கணும்? அதுவும் திமுகவை தாண்டி ஏன் நாம் தமிழர் இந்தளவுக்கு கொந்தளிக்கணும் அப்படிங்கிறது தெரியல. ஓகே, இதனால் வந்து மக்கள் இதை எப்படி பார்க்குறாங்கன்றதான் முக்கியம். இதை வந்து ஒரு எழுச்சி உரையாக மக்கள் எடுத்துக்கிறாங்களா, இல்லை இது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா கொலவெறியோடு காத்துக்கிட்டு இருக்கேன் இடைத்தேர்தலுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இடைத்தேர்தலில் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது, சம்பவம் நடக்க போகுது. அண்ணன் சீமான் வந்து ஒரு சம்பவம் பண்ண போகிறான்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத. இன்னைக்கு கூட மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அந்த இதில் போட்டிருக்காரு, அவருடைய அறிக்கையில் போட்டிருக்காரு. என்னென்னா இந்த மாதிரி வந்துட்டு தனித்து விடப்பட்டார் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இன்றைக்கி அமைச்சர் ரமேஷ் இருக்கார் இல்லையா, அவர் கூட பதிலடி கொடுத்துருக்காரு. தனித்து விடப்பட்டது நாங்கள் இல்லைங்க, எம்எல்ஏ கூட ஆகி சட்டமன்றத்துக்குள்ளே போக முடியாமல் சட்டமன்ற நிகழ்வுகளை வந்து டிவியில் பார்க்குற மாதிரி வச்சுட்டாங்க பாருங்க மக்கள். நீங்கள் தான் ஐயா தனித்து விடப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பதிலடி கொடுத்துருக்கிறாரு. ஸோ சீமான் அவர்கள் இப்போ இடைத்தேர்தலை குறி வச்சு இவ்வளோ தூரம் பேசுகிறாருன்னா, இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறாருன்னா பின்னாடி திமுக அதிமுகவுடைய செயல்கள் இருக்கோ அப்படிங்கிற டவுட் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வருது. ஏன்னா திமுக அதிமுக சேர்ந்து ஒருவேளை அவங்களுடைய அந்த வேட்பாளர்கள் டம்மியாக நிப்பாட்டி இவரை உள்ளவரை வச்சு ஜெயிக்க வச்சு இவர் சட்டமன்றத்துக்குள்ளே போய் விஜயை செம்மையாக எதுக்கிறதுக்கு இவர் தான் சரியான ஆளுன்ற மாதிரிலாம் பிளான் பண்ணுறாங்களா, இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இருக்குது. பார்ப்போம் பொறுத்திருந்து. ஏன்னா இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் மேகதாது அணை விவகாரத்தை வச்சு திமுக ஒரு அரசியல் ட்ரை பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். டி.கே. சிவகுமார் அங்கே ஒரு அரசியல் வச்சு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு காங்கிரஸாக. திரும்ப பாஜக மேலேருந்து ஒரு ப்ரெஷரை போட்டு ஒரு அரசியல் ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இங்கே தமிழக பாஜக கூட அரசியலை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க லாபத்துக்காக ஒரு தற்காலிக ஒரு அரசியல் விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில் மாட்டிக்கிட்டது யாருன்னா தாவேக அரசு. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் சிஎம் விஜய் அவர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, இந்த மாதிரி சமயத்தில் ஏன் வாய் திறக்க மாட்டார் சீமான்? எல்லாரும் பதில் பேசுகிறாங்க, எல்லாரும் பேசுகிறாங்கன்னும் போது எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் கொடுக்குறீங்கல்ல, அது மட்டும் வேலை இல்லை. அதையும் தாண்டி வந்து இந்த மேகதாது விவகாரத்தில் கர்நாடகாவுக்கு நான் போகிறேன்னா இல்லையா, யார் கூட போகிறேன், எத்தனை பேர் கூட போகிறேன், இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க போகிறோம், இதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதையும் கொஞ்சமாச்சும் தமிழக அரசும் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி தான் செய்தி தொடர்பாளர்கள்லாம் போட்டிருக்கீங்க, அவங்க நிறைய இடங்களுக்கு டிபேட்ஸ்லாம் உட்காந்து பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டிபேட்ஸ் பயங்கரம் பற்றிக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. இதையெல்லாம் விட சட்டமன்றம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச 5ஆம் தேதி பட்ஜெட்டு, அதுக்கப்புறம் சட்டமன்றம் கூட போகுது. அனிதா ராதாகிருஷ்ணன்லாம் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காப்லையா, நிறைய கேள்வி கேட்க போகிறாப்லையா. ஸோ எல்லாரும் வந்து கேள்வி கேட்கணும். தமிழக அரசுக்கு என்ன பதில் சொல்ல போகுது, துறை சார்ந்த அமைச்சர்கள் என்ன சொல்ல போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். சிஎம் விஜய் அவர்களுடைய பர்த்டே செலிப்ரேஷனை வந்து இன்னும் கொண்டாடிட்டு இருக்காங்க தாவேக்கால. அந்த வகையில் சிவகங்கையில் அந்த கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்கள், அந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வந்து கொண்டாடுறதுக்காக வந்து காரில் அணிவகுத்து போகிறாங்க.
அப்போது கார் கதவில் உட்காந்துக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு போகிற தாவேக்கா அந்த தொண்டர்களை வந்துட்டு படம் பிடிச்சி இன்றைக்கி செய்திகளில் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா இந்த மாதிரி பண்ணி தான் நமக்கு மனசில் ஒரு மைண்டில் ஒரு விஷயத்தை ஏற்றி வச்சுட்டாங்க. ஒரு கட்சி கூட்டம்னா இத்தனை கொடிகள் இருக்கும், இத்தனை கட் அவுட்ஸ் இருக்கும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இது மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கான அரசு அப்படின்னா உங்களுக்கு நீங்களே தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பெரிய ஹீரோ மாதிரி உங்களை காட்டிக்கிறதுல இங்கே எதுவுமே கிடையாது. இங்கே அதனால் வந்து இங்கே ஒரு யூஸ்மே கிடையாது. நீங்கள் ஒரு நல்ல விஷயம் பண்ணீங்க அப்படின்னா உங்களை மக்கள் வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்க. நேராக போய் விசிட் பண்ணுறீங்க, ஒரு கிராமத்துக்கு போகிறீங்க, அங்கே குடிநீர் பிரச்சனையா இல்லை சாலை வசதி பிரச்சனையா அதை சரி பண்ண சொல்லி சரி பண்ணுறீங்க. அதை நீங்கள் வீடியோ எடுத்து போடுறீங்க, ரீல்ஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஏன்னா அதை பார்த்துட்டு தான் இன்றைக்கி டிஎம்கே எம்எல்ஏஸே வேலை பார்க்குறாங்கன்றவங்களாம் சொல்கிறாங்க. ஸோ அது கூட ஓகே, நீங்கள் ரீல்ஸ் ஆச்சுன்னு சொன்னாலுமே அது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. நிறைய பேர் ரீல்ஸாக போட்டால் கூட அதை கவனிச்சுட்டு போய் பார்க்குறீங்க, ஓகே. பட் நீங்கள் உங்களை ஹீரோவாக காட்டிக்கிற மாதிரி ஒரு தம்பட்டம் அடிக்கிற விஷயம் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக அவங்க ரொம்ப 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 தெளிவாக இருக்காங்க இந்த காலகட்டத்தில். இதுக்கு முன்னாடி இருந்த விஷயம் வேறு. ஒரு அமைச்சர் சொல்கிறதையோ எம்எல்ஏ சொல்கிறதையோ ஓகே அவங்கெல்லாம் பெரிய இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி எளிய மக்கள் ஆட்சிக்கு வந்துருக்கிறாங்க. நம்ம வீட்டில் வந்து ஒரு பையன் ஆட்சிக்கு வந்துருக்கிறான், நம்ம வீட்டிலேருந்து பேசிகிட்டு இருந்த ஒரு பையன் அமைச்சர் ஆகிட்டான் அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்கும் போது அதற்கான மரியாதையை அவங்க கொடுக்குறாங்க. அப்படின்னா அதை காப்பாற்றிக்கிற இடத்துல தயவு செஞ்சு தாவேக்கா தொண்டர்களும் தாவேக்கா நிர்வாகிகளும் இருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு ஜாலியாக இது போடுவோம், ரீல்ஸ் போடுவோம், ஜாலியாக இருப்போம் அப்படிலாம் சொன்னோம் அப்படின்னா அது வந்து காலப்போக்கில் இவங்களும் அவங்கள மாதிரி தான்ப்பா அப்படின்ற அந்த இடத்துக்கு வந்துடும் அப்படிங்கிறது மட்டும் வந்து சொல்லிக்கிறோம். காலையில் உதயநிதி அவர்கள் எப்படி ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கும் போது இன்றைக்கி இந்த மேட்ரை அவங்க டீவியேட் பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், காஞ்சிபுரத்தில் சிப்காட்டுக்கு வந்து முதலமைச்சர் விஜய் போனதுக்கப்புறம் டோட்டலாக விஷயமே மாறிடும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே வந்துட்டு சிஎம் விஜய் அவர்கள் டேக் கண்ட்ரோல் ஆன் யூடியூப்ன்ற மாதிரி இப்போ நம்ம பேசியிருக்க இந்த டைமில் அவர் ஃபுல்லாக வந்து காஞ்சிபுரத்தில் ஆய்வு மேற்கொண்டுட்ருக்காரு. மொத்த செய்தியும் இப்போ அங்கே தான் நிற்கிது. ஸோ ஆய்வு மேற்கொள்கிற செய்தி தான் அதிகமாக கவர் பண்ணி பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. இது நாட் ஃபார் தட், அதாவது என்னென்னா இப்போது ஆய்வு பண்ணுறதுக்கு ஒரு சிஎம் விஜய் போகிறார், நடிகர் போகிறாரு, அதுக்காக கேமரா அங்கே திரும்பிடுச்சு அப்படிங்கிறது இல்லை. அங்கே கூடிய கூட்டம் எவ்வளோ கூட்டம் இருக்குது, எவ்வளோ பேர் வந்து அவரை சேரப் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் வந்து அவரை பார்க்க வர்றாங்க அப்படிங்கிறதுனால தான் அந்த டிவியும் அங்கே போய் பார்க்குது, அங்கே போய் அந்த விஷயத்த பண்ணுது. அந்த நேரத்தில் இவங்களுடைய ஆர்ப்பாட்டம் வந்து நீர்த்து போயிடும், நாங்களுடைய பண்ண விஷயங்கள் எல்லாமே வீணாக போயிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரச்சனை என்ன தெரியுமா? இங்கே நம்ம பண்ண ஆர்ப்பாட்டம் சரியாக பண்ணோன்னா அதை விட இது பெரிய ரீச் ஆயிரும். ஏன்னா இங்கே பண்ணக்கூடிய விஷயம் என்னவா இருக்குங்கிறதா மக்கள் யோசிப்பாங்க தவிர, நீங்கள் அங்கே வந்துட்டு தண்ணி வரல, இவங்க வீட்டில் மட்டும் தண்ணி வந்தால் போதுன்ற மாதிரி கொச்சையாக பேசிகிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் இதை புறந்தள்ளிட்டு இந்த 2 திட்டு அங்கே தான் போவாங்க. ஸோ இதை தான் நடந்திருக்கு திமுகவில். இங்கே வந்து ஏன் தோத்தோம், எதுக்கு தோத்தோன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்கல்ல, தோத்ததுக்கு காரணமே இந்த ஆணவ பேச்சு தான். அதனால தான் அந்த மொத்தமாக அங்கே போயிருக்கு அப்படிங்கிறது தான் தெரியுது. ஒரு ஐயா ஒருத்தர் பேட்டியில் ஒன்று பேசியிருந்தார், அது என்ன பேட்டிங்கிறது வேண்டாம், பட் அந்த பேட்டியில் சொன்ன விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏன் ப்ரெஸ் மீட்டு கொடுக்க மாட்டார், ஏன் ப்ரெஸ் பீப்புளை பார்க்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, ப்ரெஸ் பீப்புளை பார்க்குறனால என்ன நடக்கும்னு சொல்லட்டுமா? இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, டக்குனு முதலமைச்சர் விஜய் கிட்ட போயிட்டு உதயநிதி சொல்லியிருக்காரு, என்ன பதில் சொல்லின்னு கேட்பாங்க. அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்லுவார். இதை திரும்ப உதயநிதிட்ட போய் கேட்பாங்க. இது மாறி மாறி நடக்கும். இதில் ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க அப்படின்னா இது ஒரு வார காலத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கும். அப்போது நம்ம பிரச்சனை சிஎம் வெர்சஸ் உதயநிதியா இல்லை மேகதாத விவகாரமா? அப்போ எதை பற்றி நம்ம பேசணும், எதில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், எதில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும்? ஸோ இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அவர் ப்ரெஸ் மீட்டே கொடுக்க மாட்டாரு. ஏன் இது முன்னாடி காமராஜர் கொடுத்தா அவர் பெருசாக ப்ரெஸ் மீட் பண்ணது கிடையாது. அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப அறிவார்ந்த விஷயங்கள், அப்படி கொள்கை அடிப்படையாக பேசுவார், எதிரிமான பேசுவார்லாம் கிடையாது. அவர் பேசுறது அமைக்க ஸ்லாங் எப்படி பேசுவாருன்னு தெரியும். ஆனால் எவ்வளோ மாற்றங்கள் நிகழ்ந்துருக்கீங்க, எவ்வளோ விஷயங்கள் மாறி இருக்கு. ஸோ ஏன் அந்த ஆங்கில ஏன் கம்பேர் பண்ண மாட்டீங்க? ஏன் கர்நாடக முடியும், ஜெயலலிதா முடியும், ஏன் அங்கேயே கம்பேர் பண்ணிக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி பேசிய அமைச்சர்கள் எப்படி வந்து ஒரு தப்பை அப்படியே விசுவலிக்கு முன்னாடிதான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அமைதியா இருக்கிறதுனால அவங்க பண்ற தப்பும் தெளிவா தெரியுது. அதற்கான விஷயங்கள் அவங்க வந்து ஒரு விளக்கமா கொடுக்குறாங்கன்னு பார்க்கும்போது அதை செயலை காட்டும்போது நமக்கு புரிஞ்சுது, ஓகே இதுக்காக வெயிட் பண்ணாத போல, இதுக்காக நடந்துச்சு போல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதையும் வந்து கம்பேர் பண்ண நிறைய சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே அதை கேட்கும் போது கரெக்டா தான் இருந்துச்சு. ஓகே இது சரியான ஏன் அப்படி பிரச்சனை கொடுத்து என்ன ஆக போகுது, பெருசா என்ன மாறி போகுது. ஸோ இப்போ நாள் பண்ணது கொஞ்சம் வித்தியாசமா பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினது, சீமான் அவர்கள் பேசினது, பரந்தாமன் அவர்கள் பேசினது, அவர் பேருக்கெல்லாம் நினைச்சேன், ஓகே பரந்தாமன் அவர்கள் பேசினது, இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு, என்ன மாதிரி விஷயம் தோணுது அப்படிங்கிறத
தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. டெய்லி வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல ஹைப் ஒரு பட்டன் இருக்கும், அதையும் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் உங்க வீடியோ போய் சேரும். ஸோ மீண்டும் நான் இன்னொரு வீடியோ சந்திப்போம்.